சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறதும் இன்ஸ்டாகிராம் சீரீஸோட ஒன் ஆஃப் த எபிசோடு. இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கேட்ட கேள்விக்கு ஒரு பொண்ணோட கல்யாண எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னென்னலாம் இருக்கும், ஒரு பொண்ணோட கல்யாண எதிர்பார்ப்பு என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 லைனில் நான் எழுதியிருக்கேன். அது என்னன்றதை படிச்சுட்டு அப்புறமா அதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். என்னென்னா, காற்றை மட்டும் காதல் செய்த கண்கள் 2 காலமெல்லாம் கண்டு ரசிக்க வரும் ஒரு நிழல், கனவில் கூட சிரிக்க மறந்த இதயம் ஒன்றை கைது செய்து காதல் செய்ய வரும் ஒரு குரல், சிறகுகள் இருந்தும் சிற்பமான சிறை பறவை ஒன்றை விடுவிக்க கோரி விண்ணப்பம் போடும் ஒரு காதல் கதிர். சரி, இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, இப்போது லாஸ்ட்டாக இப்போ கரண்ட்டாக 25-26 ஏஜில் இருக்கவங்க என்ன மாதிரி வளர்ந்து வந்திருப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியும். சரி, ஏன்னா நானும் அந்த 2 ஏஜுக்குள்ளே தான் இருக்கேன். சரியா, அந்த 2 கெட்டாவில் தான் நானும் இருக்கேன். நமக்கு நிறைய பேர் வீட்டில் முக்கால்வாசி இப்படி தான் இருந்திருக்கோம். நமக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்திருக்கும். இங்கே போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இப்படி உட்காரக்கூடாது, அப்படி உட்காரக்கூடாது, 1008 ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்திருக்கும், இருக்குது. சரியா, அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும், ஒரு பயம் கூட இருக்கும். ஒரு வேளை இங்கே இருக்க மாதிரியே நம்மளோட ஃப்யூச்சராக இருந்துருமோ அப்படி இருக்கும். ஆனால் ஒரு மாதிரி நல்லா இருந்தால் எப்படி இருக்கும், நம்ம உண்மையிலே ஒரு மாதிரி ஃபேண்டஸியாக கற்பனை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான். காற்றை மட்டும் காதல் செய்த கண்கள் 2 காலமெல்லாம் கண்டு ரசிக்க வரும் ஒரு நிழல். இப்போது நம்ம வீட்டில் எல்லாருமே கண்டிப்பாக பயமுறுத்தி வளர்த்துருப்பாங்க நிறைய பேர். பயமுறுத்தின்றதை நான் எப்படி சொல்கிறேன்னா, அம்மா அப்பா உன்னை ரொம்ப நம்புகிறேன், இது சரி பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூலன்றதுனால இது ஜெண்டர் பேஸ்டாகவே போயிடலாம். நான் உன்னை ரொம்ப நம்புகிறேம்மா, இந்த மாதிரி அப்பா அம்மாவோட மானத்தை நீ தான்மா காப்பாற்றணும், கப்பல் ஏற்றிடாத, அப்படி இப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேயே நம்மக்கிட்ட நிறைய பேசியிருந்திருப்பாங்க. அதுக்காகவே நிறைய பேர் என்ன சொல்கிறது, லவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் லவ் பண்ணி அந்த ஸ்டாண்டில் கரெக்டாக இருந்து கல்யாணம் பண்ணியிருக்கவங்களும் நான் பார்த்துருக்கேன். அவங்கள அதுக்காக இது நம்ம கரெக்டாக இதை பிரித்து சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லைன்னு வேணால் சொல்லலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி அப்படி வளர்த்துட்டு வந்தப்போ அரேஞ்ச் மேரேஜ் பண்ண போகிறோன்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம வீட்டில் சொன்னதுனால நிறைய பேர் யாரையுமே லவ்வே பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு லவ் பண்ணணுன்னா என்னன்னே தெரியாது. நான் சுற்றி பார்க்குறது எல்லாமே ஒருத்தங்கக்கிட்ட சரியாக பழகக்கூட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கும்போது நான் திரும்புகிற பக்கம்லாம் எனக்கு காற்று தான் தெரியுது. அந்த காற்றை தான் இத்தனை நாள் நான் லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த காற்றை தான் என் கண் 2 இத்தனை நாளாக பார்த்துட்டு இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி இருக்க எண்ணெய் காலமெல்லாம் கண்டு ரசிக்க வரும் ஒரு நிழல், அந்த மாதிரி இருக்க என்ன பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தங்க வருவாங்க அப்படி சொல்லிட்டு. கனவில் கூட சிரிக்க மறந்த இதயம் ஒன்றை கைது செய்து காதல் செய்ய வரும் ஒரு குரல். அதாவது அதான் ஒரு ஏஜ்னு வந்துடுச்சுன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறையா இருக்கும். பேசிக்காக தான் நிறையா இருக்கும். அப்போ ஹார்ட் பிரேக்ஸ் நிறையா பார்த்துருப்பாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் ஹார்ட் பிரேக் பார்க்கணுன்றது கிடையாது. நிறைய இருக்குது. நமக்கே கூட உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம், இல்லை வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம், ஃபினான்ஷியலாக நம்ம ஸ்டேபிளாக இல்லாமல் போயிருந்துருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அந்த மாதிரி நிறைய மண்டையில் ஏற்றிக்கிறக்கூடிய வயசு அது. அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு சிரிக்கணுன்றதே நான் மறந்துட்டேன். அப்படி இருக்கப்போ அந்த மாதிரி இருக்க என்னை கூட சிரிக்க வைக்க ஒரு ஆள் வரப்போகிறாங்களா, அப்படி என்னை ஒருத்தங்க சிரிக்க வைப்பாங்களா, ஒரு குரல் என்கிட்ட பேசி என்னை சிரிக்க வைக்குமா அப்படி. சிறகுகள் இருந்தும் சிற்பமான சிறைப்பறவை ஒன்றை விடுவிக்க கோரி விண்ணப்பம் போடும் ஒரு காதல் கதிர். இப்போ நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா பேசிக்காக எந்த ஒரு பெட் அனிமலுமே கிடையாது. ஏன்னா இங்கே வளர்க்குறதுக்கே தான் இல்லை. ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா 2 பேருக்குமே கேட்டிருக்கேன். இந்த மாதிரி நாய் வளர்க்கலாம், பூனை வளர்க்கலாம், கிளி வளர்க்கலாம், அது இது என்னென்னமோ வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எதுவுமே நம்ம வீட்டில் வளர்த்ததில்லை. ஏன்னா இடம் இல்லை, பேசிக்காக அதுதான் உண்மை. ஆனால் இப்படி வளர்க்குறது எல்லாமே இப்போது
பார்த்தா எனக்கு அதை வந்து அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம ஒன்று வளர்க்குறோம், ஆனால் அதுக்கான ஸ்பேஸே ஒன்று இல்லாமல் இப்போ நான் இருக்க இடத்துல கண்டிப்பாக ஒரு நாயோ ஒரு பூனையோ வளர்க்க முடியாது. ஏன்னா அது வந்து சுற்றி 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 வர்ற அளவுக்கு இடம் இல்லை. அது சுற்றி பார்த்தா ஒரு 4-5-6 செவரு தான் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். இதே நான் ரொம்ப சின்னதாக ஒரு பறவை வளர்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பறவை வளர்க்குறேன்னா நான் வீட்டு கதவை பூட்டியே வச்சுருக்கணும், ஃபேன் போடக்கூடாது, சீலிங் ஃபேன் போடக்கூடாது. ஒரு வேளை கூண்டுலேருந்து நான் திறந்து விட்டாலே எனக்கு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன். அப்படி கூண்டுலேருந்து திறந்து விடலைன்னா அது ரெக்கை ஏதாவது பண்ணியிருப்பாங்க, லைக் பறக்க முடியாத மாதிரி ஏதாவது பண்ணியிருந்திருப்பாங்க. இவ்வளோலாம் பண்ணி தான் நான் ஒன்று வளர்க்கணுமா? நான் அதுக்கு எங்கேயாவது அது எங்கன்னா பறந்துட்டு இருக்கும்போது சும்மா அதை நான் எட்டி பார்த்தா கூட எனக்கு போதும்னு இப்போ தோணுது. ஏன்னா இப்போ நான் சொல்கிறது அதுதான், சிறகுகள் இருந்தும் சிற்பம்னா என்னது? அசையாமல் நிற்கிற ஒரு கல். சிற்பம்ன்றது அந்த கல்லில் நமக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செலவழிச்சுக்கிறது தான். ஒரு பொம்மை வேணுமோ, இல்லை ஒரு சாமி வேணுமோ, இல்லை நமக்கு பிடிச்ச உருவம் என்னது வேணுமோ அதை பண்ணிக்கிறது தான் சிற்பம் பேசிக்காக. சிறகுகள் இருந்தும் சிற்பமான பறவைக்கு ரெக்கை இருந்தால் அது ஒரு இடத்துல இருக்குமா? இருக்காதுல்ல. ஆனால் அப்படி ரெக்கை இருக்க சிற்பமே அதை வந்து நான் சிறை பறவை அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா கூண்டுக்குள்ளே இருக்குது, அந்த கூண்டை ஓப்பன் பண்ணி விட்டாலுமே அதுக்கு இந்த வீடே ஒரு கூண்டு மாதிரி தான். ஏன்னா நான் வந்து கதவு பூட்டியே வச்சுருக்கணும், அப்படி ஒரு வேளை ஜன்னலுக்கு கம்பி போட்டு வச்சுருக்கணும், ஒரு வேளை ஜன்னல் வழியாக அது போயிடக்கூடாது. போனால் போயிட்டு போகுது, எப்படி சொல்கிறது, போனால் போயிட்டு போகுது மீன்ஸ் அது எதுக்கு முதல்ல வளர்க்கணும்னு இருக்குது எனக்கு. சரி அது நமக்கு தேவையில்லை போட்டோம். அந்த மாதிரி என்னை போட்டு அடைச்சி வச்சுருக்க ஒரு இடத்துல இருந்து என்னை கூட்டிகிட்டு போகிறாங்களா அப்படி அந்த மாதிரி கேட்குற மாதிரி இதை வந்து முடிச்சிருப்பேன். இதுதான் வந்து பேசிக்காக எனக்கு தெரிஞ்சு ஒரு எல்லாருக்குமே இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கரண்ட்டாக ஒரு 40-45 வயசு ஆகிறவங்களுக்குமே கல்யாணம் ஆகும்போது இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கான எக்ஸ்பெக்டேஷனும் இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். நான் வந்து வீட்டில் இந்த மாதிரிலாம் இருந்துட்டேனே, இப்போ அடுத்து போகிற வீட்லேயும் இப்படி தான் இருக்குமா, இல்லை இதை விட மோசமாக இருக்குமா, இல்லை பெட்டராக இருக்குமா அப்படின்ட்டு உட்காந்துருக்கானே ஷோ. அந்த மாதிரியான நிறையா எண்ணங்கள் வந்து மண்டையில் ஓடிட்டுருக்கோம். ஸோ அதை வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி லைனில் வந்து எழுதியிருக்கேன். இதை பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. ஒரு வேளை உங்களுக்கு கல்யாணம் ஆக போதோ இல்லை ஆயிடுச்சோ இல்லை என்ன ஆகுதோ, உங்களோட அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவாக இருந்தது, இப்போ அது சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சேர்த்து சொல்லிட்டு போங்க.